ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப புதுசாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கார்ன் பிரியாணி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறது அதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் குடமிளகா ஒரு 1/4 பகுதி எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி 1 மட்டும் சேர்த்தா போதும். இப்போது நம்ம கானை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்குவோம். இதில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ அது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு காரம் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் காரம் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை இந்த சைடு ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட எலுமிச்சை சாறு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பழமாக எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு பாஸ்மதி ரைஸில் உள்ள தண்ணியெலாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் நம்ம இந்த மசாலா கூட சேர்த்து கிளற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரிசி சேர்க்குறதுக்கு கூட அரிசியை முதல்ல இந்த மசாலாவில், அதாவது எண்ணெயிலே லைட்டாக அப்படி கிண்டணும். இது மாதிரி கிண்டினீங்கன்னா அரிசி உங்களுக்கு தனித்தனியாக உதிரியாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பால், 1 கப் அளவு தண்ணி, மொத்தம் 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் கரெக்டாக 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதில் 1/2 கப்பு பால், அது கூட தண்ணி. இப்போ 3 விசில் வச்சாச்சு. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஒரு கரண்டியை போட்டு கிளறி மட்டும் பார்த்துறாதீங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று உடஞ்சி போயிடும், அதே மாதிரி ஒட்டிக்கும். இது மாதிரி சின்னதாக ஸ்பூனு இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணி அந்த அடியில் உள்ள ஆவியை மட்டும், அதாவது அடியில் நமக்கு ஸ்ட்ரீம் நிறையா இருக்கும், அந்த ஸ்ட்ரீமை லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா அப்படியே அரிசி ஒன்றோட ஒன்று உடஞ்சிரும். லைட்டாக இது மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா அடியில் இருக்க ஆவியெல்லாம் வெளியில் போயிடும். இந்த ஆவி என்ன இருக்குன்னா உள்ளே இருந்துட்டு அப்படியே அரிசியை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஸோ அதனால் லைட்டாக இப்படி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக கிளற வேண்டியதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவுனிங்கன்னா நம்மளோட கார்ன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட கூடிய சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.